Hello viewers, welcome to Taste of Food. இன்னைக்கு broccoli cutlet எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். broccoliல நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்க உணவுல இத சேர்த்துக்கோங்க. வாங்க இத எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த கட்லெட்க்கு நான் broccoli கூட உருளைக்கிழங்கும் வேக வச்சு கொஞ்சம் சேர்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் broccoliயை நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு ஒரு 5 minutes சுடு தண்ணில போட்டு வெச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மிக்சியில் போட்டு நல்லா பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க. அது கூடவே வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பவுடர் அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை. நீங்கள் நல்லா அழுத்தி பிசைஞ்சாலே அதுவே கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துறாதீங்க. இந்த கட்லெட் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ஒரு சாஸ் கூடவோ இல்லை மைனஸ் கூடவோ சர்வ் பண்ணலாம், இல்லை ஒரு சட்னி கூட கொடுக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும். கூடவே நம்ம வெளியில் பிரெட் க்ரம்ஸ் வச்சு கோட் பண்ணியிருக்கிறதுனால வெளியில் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் இல்லையா? ஸோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து கையில் வச்சு வடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா வாட்டரியாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து லைட்டாக அதில் டிப் பண்ணிவிட்டு திரும்ப பிரெட் க்ரம்ஸில் நம்ம கோட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். நீங்கள் 2 ஃபோர்க்கோ இல்லை 2 ஸ்பூனோ யூஸ் பண்ணி செய்யுங்க. ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு ரெடியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக பொரிச்சு எடுத்துடலாம். பிரெட் க்ரம்ஸ் நம்ம ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம். ஒரு 2 பிரெட் எடுத்துக்கோங்க. நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஒரு பல்ஸ் மோடில் நீங்கள் அரைச்சிங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். இல்லைனா நீங்கள் சிம்பிளாக அந்த பிரெட் க்ரம்ஸ் இல்லாமல் கூட நீங்கள் இந்த கட்லெட் செய்யலாம். ப்ரொக்கோலிக்கு பதிலாக நீங்கள் காலிஃப்ளவர் வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். காலிஃப்ளவர் இல்லை கேபேஜ், கேரட் எதுனாலுமே நீங்கள் நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் கட்லெட்டு ஷாலோ ஃப்ரை தான் பண்ணேன். நீங்கள் வேணும்னா டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். இது குக் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 5 minutes ஆகும். அதுக்கு மேலெலாம் ஆகாது. டக்குன்னு செஞ்சிடலாம். இல்லை நீங்கள் இதை பேக் பண்ணணுன்னாலும் ஓவனில் ஒரு 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 10 to 15 minutes வச்சு பேக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.